எனக்கு வந்து காஃபி விட டீ தான் ரொம்ப பிடிக்கும். முன்னெல்லாம் வந்து ஃபில்டர் காஃபி அப்டின்னா கொஞ்சம் இஷ்டமா குடிப்பேன். இப்ப என்னமோ அது பிடிக்கிறதே கிடையாது. டீ வந்து ஒரே ஒரு தடவ தான் நான் குடிப்பேன். ஸோ அதுவும் வந்து கொஞ்ச நாள்ல அப்படியே விட்டுறணும் அப்படின்னு தான் நெனச்சிட்ருக்கேன். நம்ம சேனல்ல அடுத்தது குக் வித் லவ் சீரிஸ்க்கு ஒரு முக்கியமான பொருள் கேட்டிருந்தேன். அதுதான் லாவண்யா எடுத்துட்டு வந்திருக்கா. குக் வித் லவ்க்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு குக் வித் லவ் சீரீஸ்க்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. குழா புட்டு பாத்திரம். குழா புட்டு அடுத்தது நிறைய ரெசிபி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்தா இது எந்த ரெசிபி எடுக்கிறதுனா தெரியல. இந்தா இது கம்பி. வணக்கம். நான் வந்து குழா புட்டு ரொம்ப பண்ணது கிடையாது. ஒரு 2, 3 தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் கம்மி தான். அது வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்ன சொன்னப்போ? ஓ லாவண்யாவும் நானும் பக்கத்தில் தான் இருக்கோம். ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் என்னோடய வீடும் அவளோட வீடும். ஃபஸ்ட்டு நான் தான் வந்து இங்கே வந்தேன். அதுக்கப்புறமா அவளையும் இழுத்துட்டு வந்துட்டேன் என்னோடய பக்கத்துலேயே. ஸோ அவள் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்கும் அப்படி தான், அவளுக்கும் அப்படி தான். அது வந்து இப்போ வேறு எங்கேயாவது நாங்கள் இருக்கோம், தூரமாக இருக்கோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதாவது நாங்கள் ட்வின்ஸ் 2 பேரும், அது எல்லாருக்கும் தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். சேர்ந்தே தான் நாங்கள் பிறந்தோம், சேர்ந்தே தான் வளர்ந்தோம். இப்போ வந்து சேர்ந்து தான் அப்படியே பக்கத்தில் இருக்கோம். அது பெரிய பிளஸ்டு கிஃப்ட்டு தான் நான் சொல்லணும். நீங்களும் எங்களை மாதிரி ட்வின்ஸா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள். உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய எங்கள் 2 பேருக்கும் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது. நிறைய குட்டி குட்டி வாலுத்தனம், சேட்டை எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கதையெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு குட்டி விலாக் பார்த்தாது. கண்டிப்பாக வந்து நான் இன்னொரு பெரிய லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய வாலுத்தனம் வந்து அவள் தான் பண்ணுவாள், நானுமே பண்ணுவேன். பட் ஆனால் வந்து அவள் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது தான் எப்பயுமே உண்மை. ஸோ அது லாஸ்ட் வரைக்கும் இப்படியே நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். எங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எங்கள் அப்பா வந்து என்னை தனியாக, அவளை தனியாக, அப்புறம் சேரில் உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு ஒரு ஃபோட்டோவுக்கும் ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த கதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு குட்டி வீடியோ பார்த்தாது, லாங் வீடியோவில் நான் சொல்கிறேன்.